அதிமுகவின் சசிகலா தரப்பினர் சார்பில் திரு டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் களம் காண்கிறார். அவரை எதிர்த்து பன்னீர்செல்வம் தரப்பில் பன்னீர்செல்வம் அணியினரின் அவைத்தலைவர் திரு மதுசூதனன் களம் காண இருக்கிறார். இந்த அண்மை செய்தி குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். சுபாஷ், பன்னீர்செல்வம் அணியினரின் இந்த அறிவிப்பு குறித்த முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருகின்ற 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி இருக்கின்றன. அதிமுக 2 அணியாக பிரிந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிந்தது. இதனிடையே இன்று வேட்பாளரை OPS அணியினர் அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி அவைத்தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதனன் தங்களது வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார்கள். விரைவில் தாங்கள் மனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மபிரியா, நேற்றைய தினம் இவர்கள் டெல்லி சென்று வந்தார்கள். OPS தரப்பு டெல்லியில் சென்று அந்த சசிகலாவின் நியமனம் தொடர்பாக, அதாவது பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் தொடர்பாக அவர்கள் டெல்லி சென்று வந்த பிறகு தற்போது இன்று வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வரும் திங்கட்கிழமைக்குள் இவர்கள் தரப்பானது வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் OPS தனது நிலைப்பாட்டை அறிவித்தார். அதாவது அதிமுகவில் சசிகலாவின் தலைமை ஏற்க முடியாது என்பதை பகிரங்கமாக கூறினார். அதன் பிறகாக அவருக்கு ஆதரவு மெல்ல மெல்ல பெருகி இருந்தது. தற்போது வரை இவர்களிடம் 12 MLA-க்கள் அவருடன் இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தல் ஆனது ஆர்கே நகரில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகாக அந்த இடமானது காலியாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னராக தேர்தலானது ஏப்ரல் 12ஆம் தேதி வந்தவுடன் இன்றைய தினமானது அந்த தேர்தலின் தங்களது தரப்பு வேட்பாளராக மதுசூதனனை அறிவித்திருக்கிறார்கள் பன்னீர்செல்வம் தரப்பினர். சுபாஷ், இதுவரை இரட்டை இலை சின்னத்தில் யார் களம் காணப்போகிறார்கள் என்பது ஒரு குழப்பமாகவே நீடிக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னர் தான் பன்னீர்செல்வம் தரப்பினரின் ஆட்சி மன்ற குழு கூடி திரு மதுசூதனன் தான் வேட்பாளர் என்ற முடிவு எடுத்திருக்கிறது. ஒருவேளை இவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் போகும் பட்சத்தில் இவர்களின் முடிவு அடுத்த கட்ட நகர்வு எதுவாக இருக்கக்கூடும் என்பது குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டதா? அதாவது இன்றைய கூட்டத்தில் அது பற்றியான ஆலோசனை நடத்தவில்லை. நாங்க முயற்சிக்கிறோம். More vote than the TTV. No. I will win more than TTV. No. I am the local person. Mannir Maindan. I am residing more than some 50-60 years in the RK Nagar constituency. I have already contested in the RK Nagar. I done many more things for the constituency. Better to go and see the public. What the public will decide, that is my decision. ரெட்டையில தான் சார். நான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஜெயிலில் இருந்தவன் எம்ஜிஆருக்காக. அது தலைமை, அது நான் டிசிஷன் எடுப்பேன். பன்னீர்செல்வம் அணியின் ஆர்கே நகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் திரு மதுசூதனன் செய்தியாளர்கள் முன்னெழுப்பிய சில கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறார். அதில் அவர் நிச்சயமாக வெற்றி காணப் போவதாக நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சசிகலா அணி தரப்பில் களம் காணவிருக்கும் டிடிவி தினகரனை காட்டிலும் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி காண்பார் என்றும் கூறியிருக்கிறார். அதனும் குறிப்பாக
50 ஆண்டுகளுக்கும் மேலாக தாம் ஆர்கே நகரில் வசித்து வருவதாகவும் மக்களின் ஆதரவு தமக்கு இருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார்.